அனைவருக்கும் வணக்கம். நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய தலைப்பு, ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மருந்தோட செட்டு வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து ஐ வுட் லைக் டு ஷோ டு எவ்ரி ஒன். நான் வந்து உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இது வந்து வீடியோ நான் காட்டணுங்கிறது நான் வந்து ஒரு ஈகர்லியாக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். சப்போஸ் டு பி அப்லோட் ஃபார் எஸ்டர்டே, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் சம் பிஸி, ஸோ ஐ குடன்ட் ஏபிள் டு டூ தட். நான் வந்து இன்றைக்கி வந்து அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஈகர்லியாக நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்காக காட்டுறதுக்காக. இந்த வீடியோவோடு சேர்த்து இந்த மருந்து பற்றி நான் சொல்லிடுறேன் முதல்ல. அப்புறம் இந்த விவசாயம், இந்த மல்லியில் வர லாபம் எதுக்கு இணையாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த கம்பேரிசன் நம்ம புரியும். இந்த வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் டூயிங் ஃபார் த அக்ரிகல்ச்சர் இந்த ஃப்ளவரிங் பிஸ்னஸிங். இது ஏன் அப்படி இந்த வகையில் சொல்கிறேன் அப்படின்றத நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் முன்னாடி இந்த மருந்து நான் சொல்லிடுறேன். 2 days பிஃபோர் ஐ டோல்ட் எவ்ரி ஒன், இந்த மருந்து வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன் அப்படின்னு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, டாட்டாவில் வர சர்ப்ளஸ்ஸு அது எம்என் மிக்சர் சொல்லியிருந்தேன், 2 ml per லிட்ரு. அதே மாதிரி வந்து ஃபிடா வந்து 1 ml 1 லிட்ரு. அது பவுடராக இருந்தால் கிராமில் 1 கிராமு. அது ரெனோஃபின் வந்து 1 லிட்டருக்கு 1 ml. பேந்தால் 2 ml 1 லிட்டருக்கு. மார்க்கர் வந்து 2 ml 1 லிட்டருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கும் புழுக்கும் பெஸ்டிசைடு. இது எல்லாமே இது என்ன பண்ணுன்னா, முடக்கு, இலப்பேனு, வால்பேனு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மொக்குப்புழு, கருகல், குன்னல் எல்லாத்தையும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாட்டா சர்ப்ளஸ் வந்து எம்என் மிக்சர். இது நம்ம செடிகளில் வந்து தாவரத்தோட வளர்ச்சி, பூவை வந்து அதிகப்படுத்தி தர்றது, பச்சரம்பு கட்டுறது, செடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, வேர் வளர்ச்சி, தண்டு வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மகாதன் கம்பெனியில் என்பிகே சொல்லியிருந்தேன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் அண்ட் சல்ஃபர். இது 4ம் கலந்த ஒரு கலவை. இது வந்து 1 லிட்டருக்கு 2 ml. இது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறேன். சல்ஃபர் கண்டென்ட் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த எவ்ரி ஒன், ஆல் பிளான்ஸ், ஸ்பெஷலி ஃபார் த மல்லி. மல்லிக்குன்னு பிரத்யேகமாக சில மருந்து தான் அடிக்கணும். அந்த காம்பினேஷன் தான் ஒர்க் அவுட் ஆகும். நம்ம ஏனோ தானமாக மாற்றி நம்ம அடித்தோம் அப்படின்னா அந்த காம்பினேஷன் வந்து சில நேரங்களில் நம்மளுக்கு பெரிய அளவில் கை கொடுக்காமல் போயிடும். இதை வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நல்ல ஒரு இந்த விவசாயத்தில் வந்து எல்லாம் ஒரு நல்ல ஒரு கடையில், மருந்து கடையில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், இது நான் எப்படி எனக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது அனுபவம் தான். எனக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து எனக்கு ஏபிசி எல்லாம் தெரியாது. இதை பற்றி ஏதோ ஒரு மருந்து சொன்னாங்க, வாங்கி அடித்தேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு சில விஷயங்கள் புரிய வருது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எக்லாஸில் குயினால் பாஸ் இருக்குது, மார்க்கரில் வந்து பார்த்திங்கன்னா பீஃபித்ரின் இருக்குது, இதில் ரெனோஃபின், ஃபிடாவில் வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது, பேந்தாலில் பேந்தோட்டோய்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்என் மிக்சரில் வந்து எல்லா வகையான இதில் ப்ரைமரி நியூட்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் இருக்குது. செகண்டரி நியூட்ரன்ஸ் வந்து இது சிஎம்எஸ் சொல்லுவாங்க, கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபரு. தேர்டரி வந்து பார்த்திங்கன்னா மேக்னீசியம், மெக்னீசியம், அது மாதிரி இந்த மாதிரி ஒரு 9 காம்பினேஷன் கலந்தால் அது இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மகாதன் கம்பெனியில் சொன்னேன், இது வந்து நீங்கள் கம்பெனி மாற்றி கூட நீங்கள் பண்ணலாம், தப்பு எதுவும் வந்துடாது. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸோடிஸ் சொல்லியிருந்தேன். எக்ஸோடிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இனிஷியல் ஸ்டேஜ் ஃபார் த பிளான்ஸ் க்ரோவிங். அது செடியோட வளர்ச்சிக்கும் அரும்பு கட்டுறதுக்கும் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 2 ml தாராளமாக அதை போடலாம். அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இசாபின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியோட எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சியோக்கியாக நம்ம செயல்படும் எம்என் மிக்சர், அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் எக்ஸோடிஸ் வந்து அரும்பு கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துளிருக்கும் அரும்பு கட்டுறதுக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரும்பு அதிகப்படியாக கட்டுறதுக்கு வந்து இசாபின் வந்து இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தட். இப்போ இந்த காம்பினேஷன் மருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாட்டா சர்ப்ளஸ் சொல்லியிருந்தேன், மகாதன் சொல்லியிருந்தேன், எக்ஸோடி சொல்லியிருந்தேன், இசாபின் சொல்லியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னா என்பிகேஸு, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், சல்ஃபர். அதேமாதிரி இசாபின்லாம் பார்த்திங்கன்னா அமினோ ஆசிடும், சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். எக்ஸோடிஸில் வந்து பார்த்திங்கன்னா இசாபினில் வந்து அமினோ ஆசிட் இருக்கும். எக்ஸோடிஸில் வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிடும், சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் இது ரெண்டுமே கலந்துருக்கும். இந்த மாதிரி இந்த கலவைகள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த மல்லி பிளான்ஸ். நான் சொன்னது இந்த பிராண்ட் வந்து மேபி உங்களுக்கு சப்போஸ் டு பி சேஞ்சஸ் ஃபார் எவ்ரி டிஸ்ட்ரிக், இந்த ஓன் டிஸ்ட்ரிக்ஸ். ஆனால் இந்த கண்டென்ட் ஓரியன்ட் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் சிமிலராக தான் இருக்கும். இதில் வந்து மாற்றம் எதுவும்
பெரிதாக வருவதற்கு இல்லை. சில நேரங்களில் ஒரு சில பிராண்ட்ஸ் நம்ம மாற்றும் பொழுது பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். அதனால் நம்ம அந்த பிராண்ட் மாற்றுறப்போ கவனமாக அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு இவ்வளோ ஒரு மெனக்கெடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, திஸ் காம்பினேஷன் கிரியேஷன் ஃபார் தட் எக்ஸலண்ட் ரிசல்ட். எனக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐ நெவர் பின் ப்ரூனிங் ஃபார் திஸ் பிளான்ட். இதை நான் கவாத்து பண்ணதே கிடையாது. எப்போ பண்ணேன்னா 23 மார்ச் மாதம் கவாத்து பண்ணுது. டு பி ஆனஸ்ட், இன்றைக்கி 23 ஏப்ரல் முடிஞ்சு இன்றைக்கி 26 ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 33 நாள் ஆச்சு. இந்த 33 நாளில் இயர்லியர் இன் ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சு ஸ்டாப் ஆகிடும், 0ல் வந்துடும். மறுபடியும் கவாத்து பண்ணோம், மறுபடியும் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பட் திஸ் டைம் ஐ சேஞ்ச் சம் மெடிசன். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த காம்பினேஷன் நான் சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, அடிக்க பார்த்திங்கன்னா நம்ம எங்கெல்லாம் அந்த காம்பெல்லாம் பறிக்கிறோம் பாருங்கள், அந்த காம்பு இருக்கிற இடத்துல துளிர் இது பார்த்திங்கன்னா எனக்கு செகண்ட் டைம் ஈல்டு வந்திருக்கு. என்னோடய மொதல் ஈல்டு இது வரைக்கும் இன்னும் நிற்கலை. இது வரைக்கும் எனக்கு ஈல்டே நிற்கலை. எனக்கு ரெண்டாவது ஈல்டு அப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஈல்டு ஐ ஹோப் ஸோ மே 15-20 வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ செகண்ட் ஈல்டு இது வரைக்கும் நான் அறுவடே பண்ணலை. ஃபஸ்ட் ஈல்டே எனக்கு இன்னும் முடியல. இன்னும் 5-10 கிலோ அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த செகண்ட் ஒரு தோட்டம் நான் 30 சென்ட் நான் கவாத்து பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு முடிஞ்சிடும், கவாத்து பண்ண முடிஞ்சிடும். அதை அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு நான் கொண்டு வரதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ அது ரெடி பண்ணோம்னா அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 300 கிலோ ஒரு மாதத்துக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 சென்ட் இருக்குது. அதில் செடிகளுடைய கணக்கு வச்சு பார்க்கும்போது 30 சென்ட் தான் இருக்கும். மீதி இருக்கிற செடிகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன செடிகளாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் வளரணும், கொஞ்சம் ரீப்ளான்டேஷன் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. அது அடுத்தது ரெடி பண்ணுவோம். அதில் நான் ஒரு அதிகபட்சம் அது ஒரு 300 கிலோ ஒரு மாதத்துக்கு எதிர்பார்க்குறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த தோட்டம் ஒரு 50 சென்ட்டுக்கு மேலே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1.5 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற செடிகள். சில இடங்களில் செடிகளோட இழப்பு நடந்திருக்குன்றதுனால நம்ம அதை கன்சிடர் ரீப்ளான்டேஷன் பண்ண போகிறோம். இந்த 50 சென்ட்டுக்கு மேலே இது 60லேருந்து 70 சென்ட்டுக்கு 50 சென்ட்டு 60-70 சென்ட் கூட இருக்கலாம். இந்த பிளான்ட் நம்ம எதிர்பார்க்குறது ஒரு 400 கிலோ. டோட்டலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறத விட நமக்கு அறுவடை வர்றது ஒரு 1000 kg பர் மந்த்து. ஒரு மாதத்துக்கு 1000 கிலோ. இந்த 1000 கிலோ இந்த மருந்து நம்ம ரிக்குவயர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளவர்ஸ் இன்கமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு மருந்து ஒரு 3-4 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அடிப்பேன். சில நேரங்களில் 5 நாளைக்கு ஒரு தடவை அடிப்பேன். நல்லா இருக்குது ரிசல்ட்னா. இதே பிளான்ட்டில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை கருகள் இருக்குது, மொக்குப்புழு இருக்குது அப்படின்னா இது கூட அடிஷ்னலாக நான் சேர்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா சிமோடிஸ் 1 லிட்டருக்கு 0.5 ml, 1 லிட்டருக்கு 0.5 ml, ஒரு 10 லிட்டருக்கு 5 ml இந்த அளவில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு வேளை செடிகளில் தாக்கம் அதிகமாக இருக்குது, பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 10 ml நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நீங்கள் நீர் நிர்வாகத்தை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தான் வச்சுருக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் விட்டிங்க அப்படின்னா பர்டிகுலராக செடிகள் கருகள் எக்கச்சக்கமாகிடும். நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம். ரொம்பலாம் தண்ணி விடக்கூடாது. குறிப்பாக அறுவடை நடக்கிற சமயத்துலலாம் ரொம்ப தண்ணி கட்டக்கூடாது. ஒரு 10 டேஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கட்டாதீங்க. அந்தமாரி கவனமாக அதை பார்த்துக்கணும். இப்போ இந்த சிமோடிஸ் அப்படிங்கிறது அடிஷ்னல் நான் சொல்லியிருக்கேன். இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு எங்கேயாவது 1-2 அப்படியே இந்த கருகள் தெரியுது அப்படின்னா உடனே சிமோடிஸ் வாங்கிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். இது கூட சிமோடிஸ் கூட இன்னொன்று பெஸ்ட்டு ஒன்று என்னென்னா அது ஷைலோன்னு சொல்கிறாங்க, அல்லது நம்ம வாரியர்னு சொல்கிறாங்க. 2ல் இதுவும் பண்ணலாம். நான் இன்னொரு மருந்து நான் மறந்துட்டேன், லஷ், LUSH லஷ். இது வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. ஒரு கவாத்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த லஷ்ஷுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு முறை 2 முறை லஷ் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் லஷ் பெரும்பாலும் தேவைப்படாது. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான துளிர் அடிக்கிறதுக்கு தான். அந்த துளிர் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இது பயன்படுத்துகிறோம். அதனால் இந்த கவனமாக கேட்டுங்க. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு பெஸ்டிசைடு சொல்லிடுறேன்.
அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கிறது வந்து ஒரு வேளை உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது, கருகல் இருக்குது, புண்ணல் இருக்குது, அதுமாரி மொக்குப்புழு வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னா இது கூட நீங்கள் சேர்க்குறது சிமோடிஸும் அது ப்ளஸ் அது கூட நீங்கள் சேர்க்குறது ஷைலோ. சிமோடிஸ் வந்து 10 லிட்டருக்கு 5 ml, ஷைலோ வந்து 10 லிட்டருக்கு 20 ml இப்படி சேர்த்துக்குங்க. இந்த பேந்தால் மார்க்கர் 10 லிட்டருக்கு 20 ml, அப்புறம் ரெனோஃபின் ஃபிடா 10 லிட்டருக்கு 10 ml இந்த மாதிரி சேர்த்துங்க. ரெனோஃபின் ஃபிடா 10 லிட்டருக்கு 10 ml, மார்க்கர் பேந்தால் அண்டு ஷைலோ 10 லிட்டருக்கு 20 ml, சிமோடிஸ் வந்து 10 லிட்டருக்கு 5 ml. இது வந்து கான்செப்ட் இல்லையா? இப்போது இந்த இவ்வளோ மருந்தும் நம்ம வந்து பெஸ்டிசைடுக்கு பயன்படுத்தணுமா அப்படின்னும் போது தான் இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஒரு வேளை உங்கள் தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னா ஷைலோவும் மார்க்கரும் ஓரம் கட்டுங்க, வேண்டாம். பிரச்சனை அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா பேந்தால் மார்க்கர் இது ரெண்டுத்தையும் ஓரம் கட்டிட்டு சிமோடிஸும் ஷைலோவும் உள்ளே கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பேலன்ஸ்டாக கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து எம்என் மிக்சர், செடியை கவாத்து பண்ணி முடித்த உடனே எம்என் மிக்சரு, என்பிகேஎஸ்ஸு, அதுக்கப்புறம் லஷ்ஷு, எக்ஸோடிஸு, இசாபின் இந்த மருந்தெல்லாம் கம்பல்சரியாக நம்ம கொடுத்தே ஆகணும். நீங்கள் ஒன்றுக்கு ஒரு 2-3 தடவை நீங்கள் கொடுத்தீங்க, கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாவது வாரம்லாம் உங்கள் செடியில் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட்டு வந்து நல்லா தெரியும். அது தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா லஷ்ஷு வந்து கம்மி பண்ணுங்கள். லஷ்ஷு கம்மி பண்ணுறத விட ஸ்டாப் பண்ணுங்கள், தேவையில்லை. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் அது வந்து துளுர் எடுத்து கொடுக்குறது தான் அது ரொம்ப பயன்படும். மற்ற டைமில் அது பயன்படாது. லஷ்ஷு வந்து 10 லிட்டருக்கு 10 ml, எக்ஸோடிஸ் வந்து 10 லிட்டருக்கு 20 ml, இசாபின் 10 லிட்டருக்கு 20 ml, என்பிகேஎஸ் 10 லிட்டருக்கு 20 ml, எம்என் மிக்சர் சர்ப்ளஸ் 10 லிட்டருக்கு 20 ml இந்த மாதிரி போடுங்க. இது ஏன் லஷ்ஷு தேவையில்லை அப்படின்றத நான் சொன்னேன். அதுக்கு மேலே நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா கொடி ஓடும். கொடி ஓடிச்சுனாலே நமக்கு பூ வராது. அதனால் லஷ்ஷு வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் பெரும்பாலும். ஓகேங்களா? அடுத்தது வந்து எம்என் மிக்சர் கூட நம்ம ஒரு உதாரணத்துக்கு இப்போ வாரத்தில் 2 முறை நீங்கள் அடிக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும்போது ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு முறை எம்என் மிக்சரோட கம்மி பண்ணுங்கள். இல்லை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தணும் அப்படின்னா 20 ml போடுற இடத்துல 10 ml 5 ml குறைச்சிக்கணும். இதெல்லாம் எப்போ உங்களுக்கு வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நம்ம தோட்டத்தில் வந்து இயற்கைக்கு மாறாக செடியோட வளர்ச்சி இருக்குது. செடியில் வந்து கொடி மாதிரி ஓடி அந்த கொடியில் மேலே போய்ட்டு மொக்கு கட்டுது அப்படின்னா அது வந்து பெரும்பாலும் வந்து நமக்கு உதவாது. ஏன்னா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 30 சென்ட் பரப்பளவு உள்ள ஒரு இடத்துல ஒரு 2-3 வருஷம் ஆன ஒரு பிளான்ட்டில் நமக்கு குறைஞ்சது ஒரு 300 400 கிலோ பூ வரணும். இது வந்து இதான் ஒரு கான்ஸ்பிரன்சி தேரி. இந்த 400 கிலோ பூ நமக்கு வந்தால் மட்டும், அதாவது 600 கிலோ பூவெலாம் எடுக்கிறாங்க. நான் சொல்கிறது எல்லாமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த பூ நமக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம பண்ணுற செலவு, நம்ம அடிக்கிற உரம், ப்ளஸ் நமக்கு மேன் பவர் காஸ்ட்டு, இது எல்லாமே நம்ம வந்து ஓவர் ஹெட்டெல்லாம் காஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து கழிச்சிட்டு நமக்கு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சமாவது நிற்கணும். இது வந்து நிகர லாபமாக நிற்கணும். அது எப்படி நிற்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு 300 கிலோ பூ நீங்கள் வந்து கொண்டு போய்ட்டு மார்க்கெட்டில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 300 ரூபா போகுதுன்னு வச்சுக்கிங்க. ஒரு 100 கிலோ பூ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபா போகும். அதேமாதிரி 90,000 ரூபா ஒரு 90,000 ரூபா இல்லை 1 லட்ச ரூபா நமக்கு வருமானம் வரும். இந்த 300 கிலோ பூவை நீங்கள் 30 நாளாக நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 10 கிலோவாக நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். அப்போ 10 கிலோ பூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டு ஆளுங்களே போதும். வெளியிலேருந்து நம்ம வந்து ஆளுங்களே எடுக்கவே கூடாது. அப்படி எடுக்காத பட்சத்தில் நமக்கு 30 சென்ட்டுக்கு அதிகபட்சமாக ஆகிற ஸ்ப்ரேயோட காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 8,000 ஒரு 8,000 இருந்தால் கூட போதும். 7,000 8,000 இருந்தால் போதும். எல்லாமே சேர்த்து உரம் எல்லாமே சேர்த்து ஒரு 10,000 ரூபா இருந்தால் போதும் அதிகப்படியாக. அப்போது இந்த 10,000 ரூபா நம்ம செலவு 90,000 ரூபா -10 80,000 ரூபா. இது வந்து ஒரு 300 கிலோ பூவுக்கு நான் சொல்கிற ஒரு அளவு. நல்ல சீசன் மார்ச் கடைசி, அதாவது செகண்ட் வீக்லேருந்து ஆரம்பித்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மேபி அக்டோபர் இந்த மாதிரி இந்த மாதம் ஒரு 6-7 மாதம் பார்த்திங்கன்னா சரியான சீசனு.
அக்டோபர் மாதம்லாம் 300 கிலோ பூ இடத்துல நமக்கு ஒரு 200 கிலோ 150 கிலோ பூ வந்தால் கூட 1 லட்சம் வந்துடும். ஏன்னு கேட்டால் அந்த சீசன்லாம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இல்லை ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மினிமம் ரேட்டு 400-450 இருக்கும். ஒரு 10-20 நாள் அந்த ரேஞ்சில் இருக்கும். மீதி ஒரு 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250-300 கிலோ இருக்கும். இந்த மாதிரி சூப்பரான ரேட் இருக்கும் அந்த சமயத்தில். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரூ. 700, ரூ. 600, ரூ. 500, 550 இப்படியெல்லாம் நமக்கு ரேட்டு போகும். அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோ 75 கிலோ பூ நம்ம போட்டால் கூட நமக்கு வந்து 30,000 வந்துடும். அந்த ஒரு ரேட்டோட இது வச்சு பார்க்கும்போது நம்ம அந்த 300 கேஜி அப்படிங்கிறது தாண்டும். ஆனால் தாண்டுமே தவிர குறையத்து வாய்ப்பு இல்லை. அக்டோபர் வரைக்கும் அப்படி இந்த ரேஞ்சிலே இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூவோட இன்கமிங் வந்து ஈல்டு குறைய ஆரம்பிக்கும். பட் ரேட்டெல்லாம் 1000, 1200, 1300லாம் போகும். இது வந்து ஒரு ஏற்றம் இறக்கம் தான். டிமாண்ட் அதிகமாக இருக்கிறப்ப ஈல்டு கம்மியாக இருக்கும், ஈல்டு அதிகமாக இருக்கிறப்ப டிமாண்டு கம்மியாக இருக்கும். இது வந்து ஒரு கான்செப்டாக தான் அவங்க வச்சுருக்காங்க. இந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம பார்க்கணும். இப்போது திருவண்ணாமலையில் பொறுத்த வரைக்கும் நானும் சரி என்னோடய நண்பர் ஒருத்தரும் சரி அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த சீசன்லாம் பார்த்திங்கன்னா 500 கிலோ பூவெல்லாம் சர்வசாதாரணமாக எடுத்திருக்காங்க. 500 கிலோ பூவெல்லாம் ஒரு நாளைக்கு 100 கிலோ பூவெல்லாம் சில நேரத்தில் வந்துடும். 80 கிலோ 60 கிலோ ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன். அப்போது 300 கிலோ அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் பிக் டீல் ஃபார் தட். இப்போ இந்த ஈல்டு இந்த ஏப்ரல் மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30-40 போயிருக்கு கேஜி. அந்த மாதிரி ஒரு 10 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் போகும். 10 நாளைக்கு நான் சொல்கிறேன் இந்த ரேஞ்சில் போகும். அப்போ 400 கிலோ பூங்கிறது வந்து இட்ஸ் நாட் பிக் டீல் ஃபார் தட். இது ஒரு சின்ன ஒரு இடத்துல நான் சொல்கிறேன், ஒரு 30 சென்ட் பரப்பளவில். ஆக இந்த 400 கிலோ அப்படிங்கிறது நான் ஒரு சின்ன ஒரு ஆவரேஜ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து தோணும் நான் வந்து ரொம்ப யாருக்குமே வரல, நான் வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஓப்பன்லி சொல்கிறேன், உனக்கு வந்து லாபமே வரல, நான் வந்து பெருசாக இதில் சம்பாதிக்கவே இல்லை அப்படின்னா நிச்சயமாக எனக்கு இவ்வளோ செலவு பண்ணி இந்த விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவசியமும் கூட இல்லாமல் போயிடும் இல்லையா? இதை பராமரிப்பு அப்படிங்கிறது வந்து காசு இல்லாமல் பராமரிப்பு பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு நாளைக்கு 10 பேர் வந்து நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 1500 ருபீஸ் நான் தரணும். பர் மந்த்து வந்து 50,000 எனக்கு சம்பளம், ஆளுங்களுக்கே சம்பளம் போய்டும் எனக்கு. அது போக வந்து 1.5 ஏக்கர் நிலத்தை பராமரிக்கணும். நான் மருந்தோட செலவு, உரவோட செலவுலாம் இருக்குது. நான் வந்து எனக்கு இப்போ வந்து நம்ம தம்பி ஒருத்தர் இருக்காங்க, அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் ஒருத்தர் 2 பேர் நான் டெவலப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2-3 ஏக்கர் என்கிட்ட இருக்குது, அது அப்படியே டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. இதை நான் ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் கட்டுறீங்கன்னு வச்சிங்க. அந்த ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு 10 கடையோ இல்லை 20 கடையோ நம்ம கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற அந்த எக்கனாமிக் காஸ்ட் வச்சு பார்க்கும்போது 1 crore ஆகிடும் வெறும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லேண்ட் காஸ்ட் இருக்குது. இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு ஒரு 20 கடை கட்டுறோம் அப்படின்னா அந்த 20 கடைக்கு பர் ஷாப் வந்து 5000 ருபீஸ் நம்ம கிளைம் பண்ணுறோம். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைச்சிரும்? 10 கடைக்கு நமக்கு தோராயமாக ஒரு 50,000 ரூபாய், 20 கடைக்கு 1 லட்ச ரூபாய் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ செலவு பண்ணால் ஒரு 1-1.5 கோடி செலவு பண்ணணும் லேண்ட் காஸ்ட்டோடு சேர்த்து. இவ்வளோ செலவு பண்ணி நமக்கு வந்து 1 லட்ச ரூபா வரும். நம்ம மல்லியில் 1 ஏக்கர் இருந்தால் ஒரு 30,000 ரூபா செலவு பண்ணால் போதும். மாதத்துக்கு 30,000 செலவு பண்ணால் நிகர லாபம் நம்ம வந்து ஒரு 3 லட்ச ரூபா மொத்தமாக வருது அப்படின்னா நம்ம அதுலேருந்து 2 லட்சம் செலவாக போனால் கூட 1 லட்சம் நமக்கு மிச்சம். 2 லட்சம் செலவாகிறதுனா வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், 1.5 லட்சம் நமக்கு கிடைக்கும். இந்த 1.5 லட்சம் நமக்கு மாதம் கிடைக்கும். 3 லட்ச ரூபான்றது நிகர லாபம். அதில் நம்ம செலவு எவ்வளோ குறைக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் நமக்கு லாபம். அதில் ஒரு 50,000 ரூபாய் நம்ம செலவு வச்சுக்கிங்க, ஆட்கள் கூலி 30,000, மீதி 2 லட்சம் நமக்கு வந்து நிகர லாபமாக கிடைக்கும், டபுளாக கிடைக்கும் நமக்கு. அப்போது இவ்வளோ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக இதில் லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சம்பாதிக்கலாம். இதுதான் நான் வந்து ஒரு கம்பேரிசனாக நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம வந்து முழுசாக நம்ம இந்த தோட்டம் வச்சுருந்தா முழுசாக ஒரு அர்ப்பணிப்பு ஒன்று வேணும். காரணம், இப்போ நம்ம தம்பிக்கே வந்து மருந்து வாங்குறதுக்கு ஒரு நாள் போகிறதுக்கே நேரம் கிடைக்கல. அவ்வளோ ஒரு ஃபுல் டைட்டாக அவங்க வேலை செய்கிறாங்க. சண்டே கூட அவருக்கு லீவு கிடையாது. அவர் வந்துட்டு தான் இருப்பார் தோட்டத்துக்கு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலைல 3 மணிக்கு 3:30 மணிக்கெலாம் போயிடுவாங்க. இதெல்லாம் சிலதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் தான்.
நம்ம இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபுல் ஃப்ளட்ஜாக இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணும்போது நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஆளுங்க போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானிங் இருக்குது. ஒரு 2-3 பேரை போட்டு ஒரு ஃபேமிலியோட ஒருத்தவங்கள வச்சு அப்படி பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாலாம் இருக்குது. பட் ஃப்யூச்சரில் பார்ப்போம். இது நான் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி அதை நம்ம தோட்டத்திலே வந்து ஸ்டே பண்ணி ஒரு 2-3 ஃபேமிலி அப்படி நம்ம ஹேர் பண்ணி வச்சுக்கலாம் மாத சம்பளமாக அப்படி கூட நம்ம வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு 5 ஏக்கரா நம்ம பரப்பளவில் மாற்றுற போகுது. நான் என்ன தோணுச்சோ நான் அப்படியே சொன்னேன். இது வந்து மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஐடியா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம். அதில் சக்ஸஸ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி 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 ஹைலி பிக் திங். நம்ம ஏதோ தானமாக நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் அதை பண்ணுற அந்த விவசாயத்தில் அர்ப்பணிப்பு இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான ஒரு கூற்று. அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம செய்கிற விவசாயத்தில் நம்ம என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக வெற்றிக்காக நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம உழைப்பு நம்ம போட்டால் டெஃபினெட்லி ஒன் டே வில் கம் டு சக்ஸஸ். நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் திங்க் பண்ணுறது இதுதான். நான் கற்றுக்கிட்டது இதுதான். ஆரம்பத்தில் எனக்கு வந்து வெற்றிங்கிறது கிடைக்கல. இட் வில் டேக் ஃபார் லாங் டைம் ஃபார் மீ ஆல்சோ. ஸோ டெஃபினெட்லி ஒன் டே வில் கம். தட் டே இஸ் திஸ் இயர். ஸோ நெக்ஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் ஆல்சோ. ஸோ நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது, வியூஸும் வர மாட்டேங்குது. உங்கள் பேர் உதவி நமக்கு வந்து எப்போயுமே தேவைப்படும் அப்படிங்கிறது நான் ஆழமாக நம்புகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். வில் பி சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ.